23 வயசு பொண்ணு டாக்டர்ஸோட பேராசனால உயிரை விட்டுருக்காங்க. ஒரு துயர சம்பவம் மதுரை மேலூர்ல லக்ஷ்மி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்திருக்கு. அந்த 23 வயசு பொண்ணுக்கு கர்ப்பப்பையில சதை வளருதுன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காட்டியிருக்காங்க. இதை மாத்திரை மூலியமாவே சரி பண்ணிடலாம்னு சொன்னார். வேற ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ இது சின்ன பிரச்சனை தான், ஆப்ரேஷன் பண்ணா உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் கிட்ட அவங்கள பே பண்ண வச்சு அந்த ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காங்க. இது குழந்தையா ஜிஹெச்ல இருக்க டாக்டர்ஸ் சொல்றாங்க. அந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும் போது ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு அங்க இருந்து உடனே ஜிஹெச்சுக்கு மூவ் பண்ணிருக்காங்க. ஜிஹெச்சுக்கு போற வழியிலே அந்த பொண்ணோட உயிர் பிரிஞ்சிருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட பிராக்டிக்ஸ் ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற சில டாக்டர்ஸ் தங்களோட சுயலாபத்துக்காக பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓனாவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸ் பிரைவேட்டா கிளினிக் வைக்கக்கூடாது, ப்ரேயர் எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு பிரச்சனையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கே உள்ள டாக்டர்ஸ் நீங்கள் இங்கே வந்து எங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க காசு கொடுத்து ஆப்ரேட் பண்ண வேண்டிய நிலைமை தான் இன்னைக்கு இருக்குன்றத நம்மளால மறுக்கவே முடியாது. இதை நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதை தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாலும் மீடியா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் எடுத்து பேசுறது இல்லை. ஏன் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் சிஎம் சார் கார் ஓட்டுறாரு, ஸ்டாலின் சார் ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்காரு, அண்ணாமலை ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு, சாவு வீட்டுக்கெல்லாம் நடிகர்கள் வராங்கன்னு போய் எடுக்க தான் நேரம் இருக்கே தவிர இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க கவர் பண்ணி நியூஸா போட்டா இதுக்கெல்லாம் வியூஸ் போறதும் இல்லை, இதுக்கு காசு கிடைக்கிறதும் இல்லை. இவ்வளவு ஏன் ஏஐயால உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே டிவிகே டிஎம்கேன்னு பேசினா மட்டும்தான் மக்கள் கிட்ட போய் சேர்க்குதே தவிர பிரச்சனையை பேசினா இங்க யாரும் காது கொடுத்து கேட்கறது இல்லை. காசுனா என்னன்னு தெரியாத ஏஐயே இப்படி பண்ணுதுன்னா காசு காண்டி உழைக்கிற மீடியா எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளை அரசிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்க சொல்லுங்க.